கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பார்த்து பேசுகிற வார்த்தை சங்கீதம் 32:8 இப்படி சொல்லுகிறது: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பார்த்து பேசுகிற காரியம், இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை செய்ய போகிறோமோ, நம்ம என்ன காரியத்தில் நம்ம முடிவெடுக்க போகிறோமோ, நம்ம எந்த வழியாக போக போகிறோமோ, நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை நானே காட்டுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு போதிக்கணும். நம்ம நடக்க வேண்டிய வழியை, அவர் நல்ல வழியை அவர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அந்த நல்ல வழியை காண்பிக்கணும் அப்படின்னா, அவர் நமக்கு நல்ல காரியங்களை போதிக்கணும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாளில் எனக்காக நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் உங்கள் சித்தத்து பிரகாரம் நான் செய்யணும் இயேசுவே, நான் என்னுடைய இஷ்டப்பிரகாரம் நான் போகாதபடிக்கு, நான் பார்க்குற வழியெல்லாம் போகாதபடிக்கு, நான் பார்க்குற காரியத்தை, எனக்கு சொல்கிற காரியத்தெல்லாம் நான் கேட்டு செய்யாதபடிக்கு நீங்கள் தான் எனக்கு போதிக்கிறவராக இருக்கணும். நீங்கள் தான் எனக்கு ஆலோசனை சொல்லி தருகிறவராக இருக்கணும். நீங்கள் தான் எனக்கு நல் வழியை காமிக்கிறவராக இருக்கணும்னு சொல்லி யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, யார் அவர்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறார். அவங்களுக்கு தான் கர்த்தர் நடக்க வேண்டிய அந்த நல்ல வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். இயேசுவே வழியாக இருக்கிறார். அவரே வழியாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை மனுஷர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு, மனுஷர்களுடைய சத்தத்தை கேட்டு, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு, அவங்க போதிக்க வேண்டிய காரியங்களை கேட்டு ஒருவேளை நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவேளை மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அவமானப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன செய்ய போகிறோமோ, இந்த வார்த்தைகளுக்கு அவங்க போதித்த, அவங்க சொல்லி கொடுத்த சொன்ன எல்லா வார்த்தைக்கும் என் செவி சாய்த்து நான் ஒருவேளை இப்பொழுது மாட்டிக்கொண்டு நான் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறேனே, நான் போகிற வழி நல்ல வழி நினச்சி, அது விரிவான வழி நினச்சி நான் போயிட்டேன். ஆனால் இப்பொழுதோ போகிற பாதை தெரியாதபடிக்கு, முடிவு தெரியாதபடிக்கு நான் கேள்விக்குறியாய் நிற்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் உங்களுடைய வாய்களை திறந்து, இயேசுவே நீரே என் வழியாக இருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாக இருக்கிறார். இயேசுவே வழியாகிய இந்த நாளில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர் நல்ல வழியை, நடக்க வேண்டிய வழியை அவர் காட்ட வல்லவராக இருக்கிறார். நம்ம போகிற வழியில் கரடு முரடுகள் இருந்தாலும், முட்கள் இருந்தாலும், அவர் காண்பிக்கிற வழியில் போகும் பொழுது நம் கால் சறுக்காதபடிக்கு அவர் தாங்கிக் கொள்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய போகிற வழியில் பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் அவர் ஏந்தி சுமக்கிறவராக இருக்கிறார். நண்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறேன், நான் உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாய் மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் போதித்தார். ஒவ்வொரு நேரமும் மோசே ஆசரிப்பின் கூடாரத்திலும் இருக்கிற இடத்திலும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நான் என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் மோசைக்கு போதித்தவராயிருந்தார். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டினவராக இருந்தார். அதனால தான் அவங்க போகிற வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும், தடுப்பு இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் வழியை உண்டாக்கினவராக இருந்தார். இந்த நாளிலும் கூட அர்ப்பணிக்கிற, கேட்கிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கர்த்தர் அவரே போதிக்கிறவரும், அவரே நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுதுமாய் அவர் பாதுகாத்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.